ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அரசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டையை வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு முட்டையை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால அதில் உப்பு நல்லாவே இறங்கி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் அதே கடாயில். ஏன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே அப்படியே நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3லேருந்து 4 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு எதனா சேர்க்கணுன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லை ரைஸுக்குனாக்கா வெங்காயம் 2 போதும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை சேர்க்குறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேருங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேருங்க. இதே அளவுக்கு கரெக்டான குவான்டிட்டியாக இருக்கும். இதை லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் நீட்டாக போகும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் பூண்டோட ஃப்ளேவர் போதுன்னு பூண்டை மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா குழையா வந்துச்சுன்னா கிரேவி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. இது 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு வாட்டி நல்லா கலரி கொடுக்கலாம். கலரிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மூடி போட்டு வேக வைக்கலாம். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன டீ கிளாஸ் அளவுக்கு. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இதை சேர்க்கறதால கிரேவி ரொம்பவே ரிச்சாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலரி விட்டுடலாம். அப்போ தான் அது பொடி பொடியாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டையுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி முட்டையில் நம்ம உப்பு காரெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் 2 நிமிஷம் குக் ஆனதுமே நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்விங்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை கிரேவி ரொம்பவே சிம்பிளாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலை கட்டும்.